Dear students, 10th standard maths chapter 7 mensuration example 7.24 கான அந்த கொஷனுக்கான சொல்யூஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணணுன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மேக்ஸிமம் KMR சேனல் அண்ட் ஐ எம் மோகன் ராஜ். கொடுத்துருக்க கொஷின், a toy is in shape of cylinder surmounted by hemisphere கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7.24லேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் அதுக்கப்புறம் வால்யூம் எல்லாத்துக்கும் பார்த்தோம். சிலிண்டர், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், இது கோன், இதுக்கான வால்யூம் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த டாபிக் இந்த 7.24லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்த மாதிரி மிக்ஸ்அப்பில் வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்க மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டாய்னா பொம்மை என்ன ஷேப்பில் இருக்குன்னா சிலிண்டர் ஷேப் சொல்லிட்டாங்க. சிலிண்டரை வரைஞ்சாச்சு. இந்த சிலிண்டர் ஷேப்பில் சர்மவுண்டட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. சர்மவுண்டட்னா என்ன, சிலிண்டருக்கு மேலே வந்து கவுத்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். மேலே டாப்பில் இருக்குது. அந்த மேலே டாப்பில் இருக்கிறது எப்படி இருக்குன்றது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. பை ஹெமிஸ்பியர், இந்த சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியரை கவுத்து வச்சுருக்காங்கன்றாங்க. ஹெமிஸ்பியர்னால் ஒரு சர்க்கிளில் பாதி, ஒரு ஸ்பியரில் பாதி தான் ஹெமிஸ்பியர். The height of the toy is 25 சென்டிமீட்டர். இந்த இடத்துல வேர்டு பாருங்கள், அவங்க எதோடைய ஹைட் சொல்லியிருக்காங்க, டாய். இந்த டாய் வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டரும் ஒரு ஹெமிஸ்பியரும் சேர்த்தா தான் அது ஒரு டாய். A toy is in the shape of cylinder, இந்த சிலிண்டர் surmounted by hemisphere, surmounted by hemisphere, ஹெமிஸ்பியர் மேலே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் அந்த ஹைட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சிலிண்டர் எழுதுங்க, ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் தனித்தனியாக எழுதலாம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க ஹைட் ஆஃப் த டாயின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த டாய்னா இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த பொம்மையுடைய மொத்த ஹைட்டும் 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சரி, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். இந்த டாயோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த டாயில் ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு டாய். இந்த இடத்துல கேட்டிருக்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மேலே இருக்கக்கூடிய ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, இந்த டாய்க்கு அடியில் பாட்டமும் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நிற்கிது பாருங்கள், இந்த பாட்டம், இந்த பாட்டத்துடைய சர்ஃபேஸ் ஏரியா. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அண்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஃப் இட்ஸ் காமன் டயாமீட்டர். காமன் டயாமீட்டர்னு என்ன, ரெண்டுக்கும் பொதுவான டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்கும் பொதுவான டயாமீட்டர், இந்த இடத்துல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று சிலிண்டர், இன்னொன்று ஹெமிஸ்பியர். இது ரெண்டுத்துக்கும் காமனாக டயாமீட்டர்னும் போது இது ரெண்டும் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் சர்மவுண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த டயாமீட்டரை இதிலிருந்து இது வரைக்கும் இதுதான் வந்து இந்த ஹெமிஸ்பியருக்கும் டயாமீட்டர், இந்த சிலிண்டருக்கும் டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் ஓவரால் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, they had given 12 சென்டிமீட்டர், அதாவது இதிலிருந்து இது வரைக்கும். இப்போ நமக்கு ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத எடுத்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் எழுதிப்போம். சொல்யூஷன் போடுறோம். நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய், டோட்டல் SAன்னு போடுறோம் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு, ஆஃப் த டாய். இந்த மொத்த பொம்மையுடைய சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், இது கூட இன்னொன்று டாப்பில் சர்மவுண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்ன, ஹெமிஸ்பியர். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர், அந்த ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ்ஸு அடியில் பாட்டம் ஒன்று இருக்குது, அந்த பேஸ். இந்த பேஸுன்றது பேஸ் ஏரியா, அடியில் வந்து பேஸ் ஏரியா. இந்த பேஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு சர்க்கிள். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே எழுதுகிறேன். சரிங்களா, இது ஏரியா ஆஃப் த சர்க்கிளில் போடணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் மேலே டாப்பு பாட்டம் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மொத்தத்தையும் கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம், கர்வ்டுனா CSA, கர்வ்டுனா வளைந்த பகுதிக்கு மட்டும் நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிச்சா போதும். இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னென்னா மொத்தமாக மேலே டாப்பு பாட்டம் சைடு மூணுத்தையும் சேர்த்து தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருக்க பேஸையும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா டாய்னா ஒரு பேஸ் இருக்கும்ல. ஓகே, இப்போ CSA ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா 2πRH ப்ளஸ்ஸு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πr² ப்ளஸ் பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர்
ஸோ இந்த இடத்துல பேஸ் ஏரியா வந்து பார்த்தோம்னா சர்க்கிள், அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், பை ஆர் ஸ்கொயர் கொடுத்துட்டோம். இப்போ எல்லாத்துலேயும் நமக்கு என்னென்ன வேணும்னா இங்கே ஃபார்முலாவை பார்க்குறோம், ரேடியஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. இதிலிருந்து இது வரைக்கும் 12 சென்டிமீட்டர், அதாவது டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர் அப்படின்னா டயாமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர். ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், இதை வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. கிவன் டயாமீட்டர், காமன் டயாமீட்டர் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வேணும்னா அந்த டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ், இது எல்லாருக்கும் உங்களுக்கு காமனாகவே தெரியும். ஸோ 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இந்த ஆர், இந்த ரேடியஸ் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிளுக்கும் அதே ரேடியஸ் தான் இருக்கும், ஏன்னா அது ஒரு ஈவனான பார்ட்டு, இது வந்து ஒரு சிலிண்டர். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆருக்கு 6 சென்டிமீட்டர். ஸோ ஃபைனலி நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ரேடியஸ் அப்படின்றது ஆர், இது 6 சென்டிமீட்டர் தெரியும். வேறு என்ன வேணும், ஹைட் வேறு வேணும். அப்போ ஹைட்டு வேணும், எதோடைய ஹைட் வேணும், இது வந்து சிலிண்டருக்கான ஃபார்முலா, சிலிண்டருக்கு ஹைட் வேணும். சிலிண்டரோட ஹைட் மட்டும் எவ்வளோ தூரம்னு பாருங்கள். இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு சிலிண்டரோட ஹைட், ஆனால் அவங்க மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25ன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த பார்ட் தெரியணும். இந்த பார்ட்டு தெரிஞ்சால் இந்த 25லேருந்து இதை மட்டும், இந்த ஹைட்டை மட்டும் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் இந்த சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு தெரியும். சி, இப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, எதுக்கு, இந்த ஹெமிஸ்பியருக்கும் இந்த சிலிண்டருக்கும். இதுதான் அப்போ ரேடியஸ். இந்த ரேடியஸ் தான் என்ன பண்ணுன்னா இந்த ஹெமிஸ்பியரை ட்ராப் பண்ணுறதுக்கான மொத்தத்தும் வரக்கூடிய இந்த ரேடியஸ் தான். இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஹெமிஸ்பியர் வரதுக்கான காரணம் யார், இந்த ரேடியஸ். இந்த ரேடியஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கிளை வரைவோம். இப்போ இது ஆர், ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் என்னன்னு பாருங்கள், இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். ஸோ த்ரூ அவுட்டாக இந்த ஆஃப் இருக்கக்கூடிய இந்த ஹெமிஸ்பியரில் உங்களுக்கு எங்கே நீங்கள் இந்த இடத்துல இருந்து பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த அவுட்டர் லைனில் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபுல்லாகவே 6 சென்டிமீட்டர். ஸோ இதிலிருந்து இந்த பார்ட் நமக்கு 6 சென்டிமீட்டர் தெரிஞ்சிடுச்சு. பாருங்கள், இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்குன்னா இதுதான் டாப்புங்களா, இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு 6 சென்டிமீட்டர் தெரிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் தான். ஆனால் மொத்தம் 25. இந்த 25லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹைட் வந்துடும், ரைட்டுங்களா. 25ல் 6 நம்ம மைனஸ் பண்ணோன்னா we will get 19 சென்டிமீட்டர். 25 minus 6 is 19. இந்த 19 வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அதையும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு, அதை இங்கே எழுதிக்கணும். நீங்கள் ஹைட்டு எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்க, டாயோடைய ஹைட் ஆஃப் த டாய், அப்படி இல்லைனா இங்கே உங்களுக்கு அதையும் வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன், சரிங்களா. ரேடியஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஆறுன்றது 6 சென்டிமீட்டர். இது வந்து டயாமீட்டரால் டிவைட் பண்ணோம் 2ஆல். அடுத்ததான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டருடைய ஹைட் வேணும். சிலிண்டரோட ஹைட் வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், ஹைட் ஆஃப் த டாய், டாயோடைய ஹைட்டில் இருந்து மைனஸ் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ், அதுதான் வந்து ஹெமிஸ்பியருக்கு ஹைட்டு, ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டுன்றது அந்த ஆர் தான், ரேடியஸ் தான், ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஹைட் ஆஃப் த டாய் மொத்தமாக அவங்க 25 கொடுத்துருந்தாங்க. ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் வந்து 6 சென்டிமீட்டர். 25ல் 6 போகும்போது we get 19 சென்டிமீட்டர் as ஹெச் தெரியும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரி, டிஎஸ்ஏ அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய், ஷார்ட் ஃபார்ம் வந்து டிஎஸ்ஏ. சிஎஸ்ஏனா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டருடைய சிஎஸ்ஏ என்ன, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 2π × r × hங்களா. ஓகே, 2 போட்டுக்கலாம், பை போட்டுக்கலாம். ஆர் ரேடியஸ் வந்து என்ன, 6 × h, ஹெச்ன்றது 19. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு இதுக்கு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் 2 × π × r ஸ்கொயர், 2 × π × r ஸ்கொயர். ஆர்ன்றது என்ன நமக்கு 6, அந்த 6 போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுட்டோம், பை × r ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர், ஆர்ன்றது என்ன 6 சென்டிமீட்டர். ஸோ 6 போட்டாச்சு, we are giving ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லாத்துலேயும் காமனாக 2π இருக்கும், அந்த 2π வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் பாருங்கள். இங்கே 6ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 19 × 6, 6 9s are 54, 5 6 1s are 6 + 5 is 11, 114 ப்ளஸ் 2π வெளியில் எடுத்துட்டோம். இங்கே 6 மட்டும் இருக்குது, ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ்ஸு பையை வந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இருக்கு பையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த இடம் இந்த பார்ட்டில் இதை வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பை மட்டும் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். நான் இது ரெண்டுத்துலேருந்து 2π எடுத்துட்டேன். ப்ளஸ் போட்டு பை × இந்த 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36. இது ரெண்டுத்தில் 2π காமனாக இருக்குது, 2π எடுத்துட்டேன். 6 × 19 114 அண்ட் 6 ஸ்கொயர் இஸ் 36 போட்டாச்சு. ப்ளஸ் இந்த பை × 36 அண்டு
114 36 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது என்ன 6 + 4 10 1 இங்கே வந்து 3 4 5 50 5 அடிச்சு 150 2 × pi × 150 + pi × 36 வந்திருக்கு. இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக பை இருக்குது. we are taking pi outside. 2 × 150 300 ப்ளஸ் ஒரு 36 336 ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 336 வந்துருச்சு. பையோடைய வேல்யூவை இந்த இடத்துல 22/7 எழுதிக்கோங்க. இன்ட்டு 300 + 36 இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே 22/7 எழுதிட்டிங்கன்னா காமனாக நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பைக்கு நான் 22/7 கொடுத்துட்டேன். 2 × 150 300 ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு 36 இருக்குது அண்ட் 336 மாறிடுச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 7 1s are 7, 7 4s are 28, 7 5s are 35 ஆகிடுது. இப்போ 28 ஆயிடுச்சுன்னா 35 56, 7 8s are 56, 22 × 48. இப்போ 48ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 8s are 16, 1 2 4s are 8 + 1 is 9, again 96 6 10 15 1 1056. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். ஆன்சரை எழுதின உடனே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்க்கணும். சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம என்ன பண்ணணும், யூனிட்டை செக் பண்ணணும். யூனிட் சென்டிமீட்டர் போட்டு ஸ்கொயர்னு கொடுக்கணும். இதுவே நம்ம வால்யூமை ஃபைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம கியூப்னு கொடுக்கணும். இன்கேஸ் தனித்தனியாக ஒன்றுத்துக்கு வால்யூமோ ஒன்றுத்துக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயரோ இல்லை மீட்டர் ஸ்கொயரோ கொடுங்க. வால்யூமுக்கு கியூப்ன்ற ஆன்சரை கம்பல்சரி யூனிட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதுக்கு மார்க்ஸ் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் கேஎம்ஆர் சேனல். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் 7.25க்கான சொல்யூஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷின் என்னென்னா, ஏ ஜுவல் பாக்ஸ், அதாவது நகைப்பெட்டி. இந்த நகைப்பெட்டி வந்து ஃபிகர் 7.39 இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஃபிகர்னு எழுதிக்கிறேன். ஃபிகர் 7.39ல் நகைப்பெட்டி கொடுத்துட்டாங்க, உள்ள நகை இருக்குது. ஓகே. இஸ் இன் த ஷேப் ஆஃப் கியூபாய்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 30 × 15 × 10 சென்டிமீட்டர். கியூபாய்டுனா என்ன, நமக்கு இப்படி இருக்கும். இதுதான் கியூபாய்டு. சரிங்களா? இந்த இடத்துல உள்ள மொத்தம் 6 ஸ்பேசஸ் இருக்கும், அதான் கியூபாய்டு. இந்த கியூபாய்டு இருக்குது, அதோடைய டைமென்ஷன் வந்து 30, அப்புறம் 15, அதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு டைமென்ஷனை கொடுத்துட்டாங்க. சம்மவுண்டட்னா மேலே மூடி இருக்குது. பை ஏ ஆஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டர். ஆஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டர்னா என்ன, சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும், ஒரு சிலிண்டர் ஒன்று வரைவோம். ஒரு சிலிண்டரை ட்ரா பண்ணிட்டோம். இந்த சிலிண்டரில் பாதி ஆஃப் பார்ட்ன்றாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த சிலிண்டரை சென்டராக கட் பண்ணிடுறோம். அப்படியே கட் பண்ணோன்னா இந்த சிலிண்டரோட மேல் பாதி மட்டும் என்ன இருக்குன்னா ரவுண்டாக அப்படி இருக்கும். அதுதான் இதுன்றாங்க. ஓகேங்களா? இப்போ சிலிண்டருடைய மேல் பாதி இங்கே இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் சம்மவுண்டட் பை ஆஃப் பார்ட் சிலிண்டர் as shown in the figure. சிலிண்டருடைய மேல் பாதி வந்து பாதியை கட் பண்ணதை எடுத்து இதுக்கு டாப்பில் வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கப்ப ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். இந்த பாக்ஸோடைய வால்யூம் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இந்த பாக்ஸோடைய வால்யூம் ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன வேணும், ஒரு கியூபாய்டு இருக்குது, கீழே இருக்கிறது வந்து கியூபாய்டு. இந்த கியூபாய்டோடைய வால்யூம் ப்ளஸ் இந்த சிலிண்டரே பாதி தான் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சிலிண்டரோட வால்யூமில் பாதி, இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு இதோடைய ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். ஸோ சொல்யூஷன் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், கொஷினை பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். அப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு இந்த பாக்ஸோடைய வால்யூம் எதை பேஸ் பண்ணி இதோடைய வால்யூம் இருக்குது அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. கீழே இருக்கிறது என்ன, கியூபாய்டு. இந்த கியூபாய்டு பாட்டம் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டோடைய வால்யூம் ப்ளஸ் மேலே இருக்கிறது அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆஃப் பார்ட் ஆஃப் த சிலிண்டர் சொல்லிட்டாங்க. இப்போ சிலிண்டரில் பாதினா 1/2, சிலிண்டரில் பாதி அதோடைய வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இந்த சிலிண்டரில் பாதி பகுதி, அந்த பாதி வால்யூம் பண்ணும்போது 1/2 போட்டுட்டா ஒரு சிலிண்டரோடைய வால்யூம் எழுதியாச்சு. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன ஃபார்முலான்றதை எழுதணும். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு ஃபார்முலா வந்து L × B × H. ஓகே, ப்ளஸ் 1/2 வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா πr²H. ஆனால் இதில் பாதி, அதனால் 1/2 எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த சிலிண்டரை பாதியாக கட் பண்ணி தான் மேலே கவுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து வால்யூம்
வால்யூம்னா நமக்கு இங்கே ஃபைனல் ஆன்சரில் என்ன வரணும், கியூபிக் யூனிட்ஸ் ஆன்சர் வந்து நமக்கு வரணும். சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. லென்த்து என்ன, பிரெத் என்ன, ஹைட் என்னன்னு தெரியணும்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், லெட்டு இந்த இடத்துல லென்த்து, அதாவது இது வந்து லென்த் ஃபார் த கியூபாய்டு. கியூபாய்டுக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, கியூபாய்டு ஃபார் கியூபாய்டு அப்படின்னு எழுதிக்கிறேன். கியூபாய்டுக்கு லென்த் எல்ன்றது, இதில் லென்த்து பிரெத்து ஹைட்டு, இந்த லென்த்தை வந்து 30 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கிறத எடுத்தாச்சு. அண்டு இந்த கியூபாய்டுனா கீழே இருக்கிறத பார்ட்டு தான், சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும், இந்த ஓப்பன் பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து நகையெல்லாம் வச்சுருப்பாங்க, அது கீழே இருக்கிறது தான் கியூபாய்டு. அதோடைய லென்த்து இது எடுத்துட்டாச்சு. அடுத்ததாக பிரெத்தை 15 எடுத்துப்போம். பிரெத்து வந்து பி, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டோம். அவங்களே ஆல்ரெடி டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, அது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே அதுதான் வந்து வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு. அதுக்கப்புறமா இன்னொன்று ஹைட்டு ஒன்று இருக்குங்களா, அப்போ ஹைட்டு இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு வந்து எவ்வளோ நமக்கு 10 சென்டிமீட்டர். இதை நம்ம ஹெச்னு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, இப்போ கியூபாய்டு முடிஞ்சிடுச்சு. கீழே இருந்து இருக்கிறது கியூபாய்டு, மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதி சிலிண்டர் இருக்குது. சிலிண்டருக்கு என்னென்ன தேவை, ரேடியஸ் வேணும், ஹைட் வேணும். அப்போ ஃபார் சிலிண்டருக்கு போகிறோம். இப்போ கண்டுபிடிக்கணும் சிலிண்டருடைய ரேடியஸ் என்னென்னு பார்க்கணும், சரிங்களா. சிலிண்டரோட ரேடியஸ் எங்கே இருக்குது, சிலிண்டர்னால் இப்போ இதுதான் சிலிண்டருடைய ரவுண்டு, இதில் பாதி ஆயிடுச்சுன்னா இந்த பாதி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இதுதான் அந்த பாதி, இது வந்து பின்னாடி சைடு இருக்கும் தெரியாது. இந்த இடத்துல இதிலிருந்து இது வரைக்கும் தான் இந்த பார்ட்டு. இது ஃபுல்லாக என்னென்னா டயாமீட்டர். இது ஃபுல்லாக வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த 15ம் இதுவும் காமனாக இருக்கும். ஏன்னா இது வந்து லென்த்து பிரெத்து இந்த கீழே இருக்க 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடில் இருக்க 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 15னா இதுவும் 15 தான். எனக்கு இந்த சென்டரில் பாயிண்ட் வச்சு இதில் பாதி வேணும், அதான் ரேடியஸுங்களா. அப்போ ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணோம், இந்த டயாமீட்டர்லேருந்து பாதி 15 டிவைடட் பை 2 சென்டிமீட்டர்னு எழுதிட்டேன். அடுத்தது சிலிண்டருக்குரிய ஹைட்டு வேணும், ஆரை கண்டுபிடிச்சிட்டேன், ஹைட்டு வேணும். இப்போ போகிறோம் ஹைட்டுக்கு. ஹைட்டு எப்படி பார்க்கணுன்னா, ஹைட்டை வந்து ஹெச் நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன். சிலிண்டர் இங்கே இருக்குது, இந்த சிலிண்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிமித்தி வச்சுருக்கோம், புரியுதுங்களா. இப்படி இந்த சிலிண்டர் வந்து இப்படி இந்த நீட்டில் இருக்குது, இதை அப்படியே திருப்பி இங்கே வச்சுருக்கோம். அப்போ இந்த சிலிண்டருக்கு ஹைட்டு வந்து இதுதான் வந்து ஹைட்டு. இந்த சிலிண்டரை அப்படியே தனியாக கழட்டி நிற்க வச்சோன்னா பாதி இருக்கும், அந்த பாதி சிலிண்டரோட ஹைட்டு வந்து 30 சென்டிமீட்டர்ஸ். இந்த 30 சென்டிமீட்டர்ன்றது இங்கே லென்த்தாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஒன்று ரெண்டுத்துக்கும் வந்து என்ன இருக்குது, டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது இந்த 30-30ன்றது. ஸோ இந்த லென்த்து பிரெத் ஹைட் ஆஃப் த கியூபாய்டை H1ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஹைட் இருக்குது, கியூபாய்டுக்கு ஒரு ஹைட் இருக்குது, அந்த ஹைட்டு 10 தான். அதே மாதிரி இந்த சிலிண்டருக்கு ஹைட் இருக்குல்ல, அந்த சிலிண்டரோட ஹைட்டு H2ன்னு எடுத்துக்கோங்க. மென்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, கியூபாய்டுக்கு H1ன்னு எடுத்ததுனால இந்த இடத்துல இது H1, இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சிலிண்டருக்கு வந்து ஹைட்டு 2ன்னு எடுத்துருக்கோம், அப்போ H2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் வந்துருச்சு சிம்பிளி. ஆனால் நமக்கு தெரியும், பட் ஆன்சரில் வந்து நம்ம கிளியராக கொடுக்கணுன்றதுனால இதை H1 H2 அந்த மாதிரி நமக்கு கன்சிடரேஷன் பண்ணுறோம். அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் தான், நமக்கு எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிடுச்சு. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் எழுதி, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து லென்த் பிரெத் ஹைட்டு மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். கியூபாய்டில் என்ன டேட்டா இருக்குன்னு பாருங்கள், லென்த்து 30, பிரெத்து 15, ஹைட்டு வந்து 10, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1/2 சிலிண்டரோட பாதி. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரில் அந்த ஃபார்முலாவில் பைன்றது 22/7 ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது என்ன, நமக்கு 15/2 ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் ஸ்கொயர்னால் அதை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன், 15/2 × 15/2. ஹெச்சில் 2, ஹைட்டு 2, சிலிண்டரோட ஹைட்டு மேலே இருக்கிறத எடுத்து நிற்க வச்சுருக்கோம். அப்போ இதுதான் ஹைட்டு 30 போட்டாச்சு. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த இடத்துல 2, இது 15 டைம்ஸ் போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது, இது என்ன பண்ணுங்கள் 11 டைம்ஸ், 1 2s are 2, 11 2s are 22. அடுத்த அண்ட் இப்போ இதை கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 30 × 10 இருக்குங்களா, 30யும் 10ம் மல்டிப்ளை பண்ணோன்னா 300. இந்த 300 கூட 30யும் 10ம் மல்டிப்ளை பண்ணால் 300. 300யும் 15யும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 15s are 45, ஒரு 2 zeros ஆட் பண்ணுறோம், 4500 ஆகிடுச்சு. இங்கே என்னாச்சு 4500. இந்த பார்ட் வந்து 4500 ப்ளஸ் 1/2 இருக்குது, இன்ட்டு நியூமரேட்டரில் ஒரு 11, ஒரு 15, இன்னொரு 15 அண்ட் இன்னொரு 15 டிவைடட் பையில் இந்த 1/2 வெளியில் எழுதிட்டோம். டினாமினேட்டர் பார்க்குறோம், டினாமினேட்டரில் ஒரே ஒரு 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு
15 into 15 into 15. 15 and 15 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 225. இந்த 225 கூட ஒரு 15 மல்டிப்ளை பண்ணுறோம். 5 5s are 25, 2 5 2s are 10 plus 2 is 12, remainder 1, 5 2s are 10 plus 1 is 11. 1ஆல் 225 என்னும் போது நமக்கு அப்படியே அந்த 225 5733 3375 வந்திருக்கு. இந்த 3375 நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3375 இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த 5 ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கணும். 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12, ரிமைண்டர் 1. 7ஐயும் 5 ஆட் பண்ணால் 12 வந்துருச்சு, ரிமைண்டர் 1 போடுறோம். அடுத்ததாக இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம். 7 and 3 and 10, 10 plus 1 is 11, ரிமைண்டர் 1. இந்த ரெண்டு நம்பர் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பர் அப்படியே ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும். 3 plus 3ன்றது 6, 6 plus 1 is 7. ஃபைனலாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது 3. ஃபஸ்ட்டாக லாஸ்ட் டிஜிட்டு, ஃபஸ்ட்டு டிஜிட்டாக வர மாதிரி எழுதிக்கணும். இதையும் ஆட் பண்ணால் இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 37125 வந்துருச்சு. மேலே மல்டிப்ளிகேஷன் மட்டும். இப்போ 4500 ப்ளஸ் 1/2 இன்ட்டு மேலே வந்து மல்டிப்ளை பண்ணது நமக்கு 37125 டிவைடட் பையில் ஒரு 7. 37125 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இந்த 37125 இதை 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7 5s are 35 போடாச்சு. ரிமைண்டர் 221. 7 3s are 21. அடுத்ததாக 2, ஸோ 0 இருந்தால் தான் இந்த 5 இறக்க முடியும். 7 3s are 21. 4 ஆகிடுச்சு, பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே 0 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 7 5s are 35. ரிமைண்டர் 5, 0 வைக்கும்போது 7 7s are 49. 5303.57 வந்திருக்கு. இதுக்கு மட்டும் வேல்யூ இங்கே ஒரு 4500 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 5303.57. இப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4, ரிமைண்டர் 1. 2 6 are 12, ரிமைண்டர் 1. 2 5s are 10, 2 1s are 2, ரிமைண்டர் 1. 2 7s are 14, 2 8s are 16, 2 5s are. பாயிண்ட் வந்து 2 டிஜிட்ஸு. இந்த பாயிண்ட் இதுக்கு நேராக வரும். 2651.785. அது கூட நம்ம ஒரு 4500 ஆட் பண்ணுறோம். இந்த 785 அப்படியே வச்சுப்போம். இது 1, இது 5, இது 11, இங்கே 1 7. ஃபைனலாக நமக்கு 7151.785 இருக்குது. இந்த 5 இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். 7151.79 போட்டாச்சு. நம்ம கண்டுபிடிச்சது வால்யூம், அதனால் என்ன யூனிட்ஸ்ன்னு செக் பண்ணுறோம். சென்டிமீட்டர், அந்த சென்டிமீட்டர் போட்டு கியூப் கொடுக்கணும். இதுதான் இதுக்கான ஃபைனல் வேல்யூம் ஆஃப் த ஜுவல் பாக்ஸ். இவ்வளோ ஜுவல் பாக்ஸில் இவ்வளோ வால்யூமுக்கு வைக்கலாம் அப்படின்றது ஃபைன் பண்ணியிருக்கோம். 7151.79 சென்டிமீட்டர் கியூப் இஸ் த ஃபைனல் ஆன்சர். And thank you so much for watching students. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.